டெல்லிக்கு சபரீசன் 3 மாதத்தில் தாவேக ஆட்சி கவிழ்ப்பு. உதயநிதி வகுக்கும் வியூகம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பின்பு மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினர் கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகு பகுதிக்கு சுற்றுலா சென்றார்கள். அடுத்ததாக லண்டனுக்கு பயணம் மேற்கொண்டார்கள். இவை அனைத்துமே குடும்பத்துடன் அரசியல் சார்ந்த எதிர்கால திட்டமிடலுக்கான பயணம்தான் என்றும், குடும்பத்துடன் அடுத்த கட்ட அரசியல் என்ன, தாவேக அரசை எப்படி எதிர்கொள்வது போன்ற திட்டமிடல் பயணம்தான் என கூறப்படுகிறது. அந்த வகையில் சட்டசபை தேர்தலுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீசன் ஆகிய இருவருக்கும் இடையில் இருந்த கருத்து வேறுபாடு தேர்தலுக்கு பின்பு கர்நாடக சுற்றுப்பயணம், லண்டன் சுற்றுப்பயணம் மூலம் சுமூகமாக பேசப்பட்டு ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் உதயநிதி மற்றும் சபரீசன் ஆகிய இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே ஸ்டாலினின் விருப்பமாக இருந்துள்ளது. இதற்கு உதயநிதி மற்றும் சபரீசன் ஆகிய இருவருமே ஓகே தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தாவேக அரசு தங்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் எப்படி எதிர்கொள்வது என்கின்ற திட்டமிடல் நடந்து கொண்டிருந்த போது சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பின்பு திமுகவின் நிலைப்பாட்டில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முடிவு செய்துள்ளது திமுக முதல் குடும்பம். அதில் தன்னுடைய கைதுக்கு பின்பு மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட முடிவு செய்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தற்பொழுது திமுக மூத்த தலைவர்கள் மற்றும் திமுக தொண்டர்களின் நிலைப்பாடும் கூட பாஜகவை எதற்காக நாம் எதிர்க்க வேண்டும், பாஜகவை எதிர்ப்பதால் நமக்கு என்ன லாபம் என்கின்ற தங்கள் மனக்குமுறலை திமுக தலைமைக்கு கொட்டி இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்தடுத்து பாஜகவுடன் இணக்கமாக சென்று தமிழகத்தில் ஆளும் தாவேக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற தீர்க்கமான முடிவுக்கு திமுக வந்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில், உதயநிதி கைது செய்யப்பட்ட பின்பு நடந்த சட்டசபை கூட்டத்தொடரின் போது முதல்வர் விஜய் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு சட்டசபையில் வணக்கம் வைத்தாலும் கூட திமுக தரப்பில் பதில் வணக்கம் வைப்பதில்லையா? இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் பேசியதாக திருநாவுக்கரசு உட்பட பலரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்னும் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்கும் முயற்சியை திமுக நிறுத்தவில்லை என்றும், குறைந்தது 15 முதல் 20 சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்க வேண்டும் என 50 தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை குறிவைத்து காய்களை நகர்த்தி வருகிறது திமுக என கூறப்படுகிறது. அடுத்து நவம்பர் மாதம் நடைபெற இருக்கும் சட்டமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது தாவேக தரப்பில் இருந்து 15 முதல் 20 சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஆளும் தாவேக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்கின்ற திட்டத்துடன் திமுக தரப்பில் வியூகம் வகுத்து காய்களை நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டம் வேண்டாம் என்று அறிவுறுத்தியும் கூட தாவேக ஆட்சியை கவிழ்க்காமல் விடமாட்டேன் என மிக தீவிரமாக காய்களை நகர்த்தி திட்டமிட்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் என்றும், இந்த திட்டத்தை எப்படி தாவேக எதிர்கொண்டு முறியடிக்கப் போகிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அந்த வகையில் அடுத்தடுத்த நாட்களில் தமிழக அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.